ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் நந்தினிய தங்களோட அழைச்சுக்கிட்டு மலையை தாண்டி போக முயற்சி பண்றாங்க. அப்போ ஆழ்வார்க்கடியான் சொல்றான், நந்தினி, இந்த பாதகர்களோட போகாத. போனேன்னா உன்னையும் உங்க அம்மாவை அனுப்பி வச்ச மாதிரி எமலோகத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் நந்தினிக்கு தன்னுடைய தாய் இறந்து போனது தெரியுது. அவ மனமுடைஞ்சு அழுறா. அந்த சமயத்துல சின்ன பழுவேட்டரையரும் கந்தமாறனும் அங்க வந்து சேர்றாங்க. பெரிய பழுவேட்டரையர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு அவரை போய் சந்திக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க வந்த குதிரைகள்ல ஒண்ணு மேல ஏறிக்கிட்டு நந்தினி வேகமா அங்கிருந்து போய் மறைஞ்சு போயிடுறா. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய இறுதி பாகமான 5வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 47 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 48. நீ என் மகன் அல்ல. ஆதித்த கரிகாலனின் இறுதி ஊர்வலம் காவிரி நதிக்கரையோரமாக தஞ்சையை நோக்கி சென்றபோது அந்த ஊர்வலத்தில் சோழ நாட்டு மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள். வழி வழியாக வந்த வீர பரம்பரையில் ஆதித்த கரிகாலனுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று மக்கள் ஏகோபித்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். 12ஆம் வயதில் சேவூர் போர்க்களத்தில் அவன் புரிந்த வீரதீர சாகச செயல்கள் அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவின் புகழையும் அங்க செய்துவிட்டன. இத்தகைய வீராதி வீரன் சில வருட காலமாக தஞ்சைக்கு வராமல் காஞ்சியிலேயே தங்கியிருந்த காரணம் பற்றி பலவிதமான வதந்திகள் உலாவி வந்தன. சிற்றரசர்கள் சூழ்ச்சி செய்து மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டும் நோக்கத்துடன் ஆதித்த கரிகாலனை தஞ்சை பக்கம் வராதபடி செய்கிறார்கள் என்பது ஒரு வதந்தி. முன்னொரு காலத்தில் கரிகால் வளவன் வடநாட்டுக்கு படையெடுத்து சென்று இமயமலையின் உச்சியில் புலிகொடியை நாட்டிவிட்டு வந்தது போல் அதே பெயர் கொண்ட ஆதித்த கரிகாலனும் செய்ய விரும்பி சபதம் செய்திருக்கிறான் என்றும், அந்த சபதம் நிறைவேறாமல் அவன் தஞ்சைக்கு திரும்பவில்லை என்றும், அதற்கு பழுவேட்டரையர் முதலியவர்கள் குறுக்கே நின்று தடுத்து வருகிறார்கள் என்றும் இன்னொரு வதந்தியும் பரவியிருந்தது. இந்த சமயத்தில் திடீரென்று ஒரு நாள் ஆதித்த கரிகாலன் இறந்து விட்டான் என்றும், சம்புவரையரின் மாளிகையில் வஞ்சனையினால் கொல்லப்பட்டான் என்றும் செய்தி பரவவே சோழ நாட்டு மக்களின் உள்ள கிளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? அந்த வீர புருஷனுக்கு இறுதி மரியாதை செய்வதற்கு மக்கள் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து சேர்ந்ததிலும் வியப்பில்லைதானே. ஊர்வலம் தஞ்சையை அணுகிய போது ஜனக்கூட்டம் ஜன சமுத்திரமாகவே ஆகிவிட்டது. அப்படி வந்திருந்த மக்களை எல்லாம் கோட்டைக்குள் அனுமதித்தால் பல விபரீதங்கள் நேரிடலாம் என்று முதல் மந்திரி அனிருத்தர் எச்சரித்ததின் பேரில் துயரக்கடலில் மூழ்கியிருந்த சக்கரவர்த்தியும் அவருடைய குடும்பத்தாரும் கோட்டைக்கு வெளியிலேயே வந்துவிட்டார்கள். சுந்தர சோழரை பார்த்ததும் அந்த மாபெரும் கூட்டத்தில் ஒரு பேரிரைச்சல் எழுந்தது. சோழ நாட்டை சுந்தர சோழர் அரசு புரிந்த போது ஹாய் என்ற சத்தமே கேட்டதில்லை என்று சில சாசனங்கள் சொல்லுகின்றன. ஆதித்த கரிகாலரின் மரணத்துக்கு முன்னால் குடிகொண்டிருந்த நிலைமை அச்சில சாசனங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஹா ஹா ஐயையோ என்ற சத்தங்கள் லட்சக்கணக்கான குரல்களில் எழுந்தன. ஆதித்த கரிகாலனுடைய சடலம் தஞ்சை கோட்டைக்கு வெளியே எல்லோரும் வந்து பார்க்கும்படியாக வைக்கப்பட்டிருந்தது. அனைவரும் வந்து பார்த்து கண்ணீர் விட்டு விட்டு போனார்கள். ஆனால் மதுராந்தகர் மட்டும் வரவில்லை. பழுவேட்டரையர்களும் வரவில்லை. பழுவேட்டரையர்கள் தங்கள் நண்பர்களை படைகளுடன் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வதந்தி பரவவும் ஆரம்பித்திருந்தது. எனவே ஆதித்த கரிகாலருக்கு வீர மரணத்துக்குரிய முறையில் ஈமச் சடங்குகள் நடந்து சக்கரவர்த்தியின் குடும்பத்தினர் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்த பிறகும் ஜனக்கூட்டம் விரைவாக கலையவில்லை. மதுராந்தகன் வீழ்க, பழுவேட்டரையர்கள் வீழ்க எனும் கோஷங்கள் முதலில் லேசாக எழுந்தன. நேரமாக ஆக இந்த கோஷங்கள் பலம் பெற்று வந்தன. இதற்கு இடையில் மதுராந்தகத்தேவன் அனிருத்தரின் வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதாக ஒரு வதந்தி பரவியது. ஜனங்கள் அனிருத்தரின் வீட்டை போய் சூழ்ந்து கொண்டார்கள். எங்கே அந்த பேடி மதுராந்தகன்? வெளியே வரச் சொல்லுங்கள் அவனை என்று கத்தினார்கள். அச்சமயம் உண்மையாகவே மதுராந்தகன் அனிருத்தரின் வீட்டுக்குள் இருந்தான். வெளியிலே ஜனங்களின் கூக்குரலை கேட்டுவிட்டு அவன் நடுநடுங்கி போனான். அனிருத்தரை பார்த்து, முதல் மந்திரி, என்னை எப்படியாவது கோட்டைக்கு வெளியே அனுப்பிவிடுங்கள்.
ரகசிய சுரங்க வழியாக அனுப்பிவிடுங்கள். என்னை ஆதரிக்கும் நண்பர்களுடனே நான் போய் சேர்ந்து கொள்ளுகிறேன். இந்த உதவியை தாங்கள் செய்யும் பட்சத்தில் நான் சோழ சிம்மாசனத்தில் ஏறும்போது தங்களையே முதல் மந்திரியாக வைத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னான். ஐயா, சிங்காசனம் ஏறுவதைப் பற்றி இப்போது ஏன் பேச வேண்டும்? இன்னும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி உயிருடன் இருக்கிறாரே என்றார் முதல் மந்திரி அனிருத்தர். சுந்தர சோழர் தன் குமாரனுக்கு ஈமக்கடன் செய்துவிட்டு திரும்பி வந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? அவருடைய முகம் எவ்வாறு பேயடித்தது போல் இருந்தது என்பதை கவனிக்கவில்லையா? நான் இந்த மச்சு மேடையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர் இனி அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார். அருள்மொழிவர்மனாவது நானாவது சிங்காதனம் ஏறி இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும். சுந்தர சோழர் எனக்கு பட்டம் கட்டவே பிரியப்படுகிறார். நீங்களும் என் அன்னையும் எதற்காக அதற்கு குறுக்கே நிற்க வேண்டும் என்றான் மதுராந்தகன். இளவரசே, சுந்தர சோழர் இஷ்டப்பட்டால் மட்டும் போதுமா? சோழ நாட்டு மக்கள் இஷ்டப்பட வேண்டாமா என்று கூறிவிட்டு, ஆஹா, இது என்ன என்று அனிருத்தர் வீதியில் எட்டி பார்த்தார். பழைய கூக்குரலுக்கு பதிலாக இப்போது அருள்மொழிவர்மர் வாழ்க, பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழங்கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்ற கோஷங்கள் கிளம்பின. கம்பீரமான குதிரை மேலேறி அருள்மொழிவர்மர் அங்கே வந்து கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து அத்தனை ஜனங்களும் போனார்கள். சில நிமிஷத்துக்கெல்லாம் அனிருத்தர் வீட்டின் வெளிப்புறம் வெறுமையாகிவிட்டது. அனிருத்தருக்கு முன்னால் இருந்த மதுராந்தகனும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் பொறாமை தீயினால் கோவை பழம் போல சிவந்தன. ஆஹா, இந்த பிள்ளையிடம் அப்படி என்னதான் வசீகரம் இருக்கிறதோ என்று தனக்கு தானே சொல்லி பொறுமிக் கொண்டான் அவன். அப்போது அனிருத்தர், இளவரசே, ஈழத்து ராணியை கொன்றவரை பின்தொடர்ந்து சின்ன பழுவேட்டரையர் ஓடிய போது நீர் அந்த பாதாள சுரங்க வழியில் இருந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார். பொன்னியின் செல்வன் யானை பாகன் வேஷத்தில் அரண்மனைக்கு வந்தபோது எனக்கு மிக்க மனச்சோர்வு உண்டானது. அவனும் நானும் ஒரே சமயத்தில் இந்த கோட்டைக்குள் இருக்க பிரியப்படவில்லை. பழுவேட்டரையர் சுரங்க வழியை எனக்கு காட்டி கொடுத்திருந்தார். அதன் வழியாக போய்விடலாமா என்று யோசித்துக் கொண்டு அரண்மனை தோட்டத்தை சுற்றி கொண்டிருந்தேன். அப்போது ஒருவன் சுரங்கப்பாதை வழியாக வெளியே வருவதை பார்த்தேன். அவன் என்னை நெருங்கி, இளவரசே, தங்களை பார்க்கத்தான் வந்தேன். பெரிய பழுவேட்டரையரும் கந்தமாறனும் தங்களை உடனே அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார்கள். தங்கள் சிம்மாசன உரிமையை ஆதரித்து நிற்க பெரிய சைன்யங்கள் தயாராயிருக்கின்றன என்று கூறினான். அவனுடைய தோற்றம் எனக்கு சிறிது சந்தேகத்தை உண்டாக்கியது. பெரிய சைன்யம் தயாராயிருந்தால் நான் ஏன் வெளியே வர வேண்டும்? அவர்களே இங்கு வந்து கொடும்பாளூர் படைகளை தோற்கடித்துவிட்டு என்னை சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்கட்டுமே என்றேன். அதற்கு அந்த மனிதன், இளவரசே, அது மட்டுமல்ல, தங்களுடைய பிறப்பை குறித்து ஒரு பயங்கரமான மர்மம் இருக்கிறது. அதை வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல துணிய மாட்டார்கள். நான் சொல்வேன் என்றான். அப்படியானால் வா, உடனே போகலாம் என்றேன் நான். அதற்கு அவன், முதல் மந்திரி அனிருத்தருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு வருகிறேன். நீங்கள் முதலில் போய் சுரங்கப்பாதையில் ஒளிந்திருங்கள் என்றான். அதன் பேரில் பொக்கிஷ நிலவரைக்குள் போய் நான் காத்திருந்தேன். முதல் மந்திரி, தங்களை அவன் வந்து பார்த்தானா? என் பிறப்பை குறித்த பயங்கரமான மர்மம் என்னவாக இருக்கக்கூடும் என்றான் மதுராந்தகன். இளவரசே, தங்களுக்கு அதை வெளியிட்டு சொல்லும் உரிமை பெற்றவர் தங்கள் அன்னை செம்பியன் மாதேவி ஒருவர்தான். எனக்கு ஓரளவு தெரிந்திருந்தாலும் நான் அதை சொல்லக்கூடாது என்றார் அனிருத்தர். இந்த சமயத்தில் அம்மாளிகையின் வாசலில் மறுபடியும் கலகலப்பு சத்தம் கேட்டது. முதல் மந்திரி எட்டி பார்த்தார். ஆஹா, இதோ உங்கள் அன்னையே வந்துவிட்டார் என்றார். சிறிது நேரத்திற்கெல்லாம் செம்பியன் மாதேவி அனிருத்தரின் வீட்டு பெண்மணிகளை பார்த்து பேசிவிட்டு மேல் மாடிக்கு வந்தார். அந்த தேவியின் முகத்தில் அப்போது சோகம் ததும்பிக் கொண்டிருந்தது. அனிருத்தர் எழுந்து உபசரித்து சுட்டிக்காட்டிய ஆசனத்தில் தேவி உட்கார்ந்தார். சிறிது நேரம் தரையை குனிந்து பார்த்த வண்ணம் இருந்தார். பிறகு மதுராந்தகனையும் அனிருத்தரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, ஐயா, என் கணவர் என் தலை மீது இந்த பாரத்தை சுமத்திவிட்டு மேற்றிசைக்கு எழுந்தருளிவிட்டார். தவறு செய்தது என்னவோ நான் தான். ஆனால் அவர் இச்சமயம் இருந்திருந்தால் நான் இவ்வளவு துன்பப்பட நேர்ந்திராது என்றாள். அப்போது மதுராந்தகன் கண்களில் கோபக்கனல் பறக்க, நீ ஏன் இப்படி வேதனைப்படுகிறாய்? ஏன் அடிக்கடி என் தந்தையின் பெயரை எடுக்கிறாய்? தஞ்சாவூர் சிம்மாதனத்தில் நான் ஏறப்போவதென்னவோ நிச்சயம். அதற்கு தடையாக இருந்தவர்களில் ஒருவன் இறந்து போனான். அருள்மொழிவர்மனோ என்னை விட வயதில் சிறியவன். நான் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நாளும் பட்டம் கட்ட மாட்டார்கள். நீ மட்டும் குறுக்கே நில்லாமல் கருணை செய்ய வேண்டும். அம்மா, பெற்ற பிள்ளைக்கு துரோகம் செய்யும் அன்னையை பற்றி யாராவது கேள்விப்பட்டதுண்டா? நீ ஏன் எனக்கு துரோகம் செய்ய பார்க்கிறாய் என்று கேட்டான். என் குழந்தாய், பெற்ற பிள்ளைக்கு தாய் விரோதமாக இருப்பது பயங்கரமான துரோகம்தான்.
ஆனால் என் கணவர் எனக்கு அவ்விதம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவது என் கடமை. சொல்லுகிறேன் கேள். மண்ணாசை ரொம்ப பொல்லாதது. ராஜ்யத்தின் மேலுள்ள ஆசை அதைவிட கொடியது. பூலோக ராஜ்யத்தை விட எவ்வளவோ மேலானது சிவலோக சாம்ராஜ்யம். நாம் இந்த ஊரை விட்டே போய்விடுவோம் வா. புனித தலங்களை தரிசனம் செய்து கொண்டு கைலையங்கிரி வரையிலே போவோம். சாட்சாத் கைலாசநாதரின் கருணைக்கு பாத்திரமாவோம் என்றாள் செம்பியன் மாதேவி. ஆஹா, கைலாச யாத்திரை போவதற்கு தங்களுக்கு தக்க பருவம்தான். எனக்கு இன்னும் பிராயமாகவில்லை. இந்த உலகத்தின் சுகதுக்கங்கள் எதையும் நான் இன்னும் பார்க்கவில்லை. அந்த பரமசிவனுடைய பெருங்கருணையினாலேயே என்னிடம் இப்போது ராஜ்யம் நெருங்கி வந்திருக்கிறது. அதை ஏன் நான் கைவிட வேண்டும் என்று கேட்டான் மதுராந்தகன். அப்பனே, உன்னை நெருங்கி வந்திருக்கும் ராஜ்யம் எத்தனையோ அபாயங்களுடன் சேர்ந்து வந்திருக்கிறது. நீ சிங்காதனம் ஏறுவதற்கு ஒரு தடை நீங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் இறந்ததற்கு நீயும் பழுவேட்டரையர்களுமே காரணம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். உன்னை எப்படி சக்கரவர்த்தியாக அவர்கள் ஒப்புக்கொள்ளுவார்கள் என்று கேட்டாள் செம்பியன் மாதேவி. அம்மா, அதையெல்லாம் ஜனங்கள் வெகு சீக்கிரம் மறந்து விடுவார்கள். என்னை சிங்காதனத்தில் ஏற்றிவிட்டால் என்னையே சக்கரவர்த்தி என்று ஒப்புக்கொள்ளுவார்கள். கரிகாலனுடைய மரணத்துக்கு யார் காரணம் தெரியுமா? அருள்மொழிவர்மரின் அருமை சிநேகிதன் வந்தியத்தேவன் தான். சம்புவரையர் வீட்டில் கரிகாலன் செத்து கிடந்த இடத்தில் வந்தியத்தேவன் தான் இருந்தானாம். சம்புவரையரையும் வந்தியத்தேவனையும் பாதாள சிறையில் போட்டிருக்கிறார்கள். தனக்கு சிம்மாதனம் கிடைக்கும் பொருட்டு தமையனை கொலை செய்ய ஏற்பாடு செய்தவன் அருள்மொழிவர்மன். இது மட்டும் ஜனங்களுக்கு தெரியட்டும். அப்புறம் பொன்னியின் செல்வரின் கதி என்ன ஆகிறது என்று பார்க்கலாம் என்றான் மதுராந்தகன். செம்பியன் மாதேவி அதை கேட்டு தன்னுடைய கண்களில் கனல் வீச, அட பாவி, கருணையே உருக்கொண்ட அருள்மொழியை பற்றி என்ன வார்த்தை சொல்கிறாய்? அவனை பற்றி நீ மறுபடியும் இப்படி சொன்னால் எரியும் நரகத்துக்குத்தான் போவாய். உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் கதி மோட்சம் கிடையாது என்றாள். இதை கேட்டதும் மதுராந்தகன் குதித்து எழுந்தான். அடி பேயே, உன்னுடைய சொந்த மகனுக்கு சாபம் கொடுக்கிறாயா? என்னுடைய விரோதிக்கு ஆசி கூறுகிறாய். நீ எப்படி என் தாயாராக இருக்க முடியும்? இல்லவே இல்லை என்று மதுராந்தகன் உள்ளம் நொந்து கொதித்து கூறினான். அப்போது செம்பியன் மாதேவி, அப்பா, உனக்கு நான் இதை என்றைக்கும் சொல்ல வேண்டாம் என்று இருந்தேன். உன்னுடைய பிடிவாதத்தினால் சொல்லும்படி செய்துவிட்டாய். உண்மையிலேயே நான் உன்னை பெற்ற தாயார் அல்ல. நீ என் மகனும் அல்ல என்றாள். அதை கேட்டு மதுராந்தகன் கம்மிய குரலில், ஆஹா, நான் சந்தேகித்தது உண்மையாக போய்விட்டது. நீ என் தாயார் இல்லாவிட்டால் வேறு யார்? நான் உன் மகன் இல்லை என்றால் பின் யாருடைய மகன் என்று கேட்டான். செம்பியன் மாதேவி முதல் மந்திரி அனிருத்தரை பார்த்து, ஐயா, அதை தாங்களே சொல்லுங்கள். என்னுடைய அவமானத்தை நானே சொல்லும்படி தயவு செய்து வைக்க வேண்டாம் என்றாள். முதல் மந்திரி அனிருத்தர் மதுராந்தகனை பார்த்து சொன்னார், இளவரசே, தங்களை சின்னஞ்சிறு குழவி பருவத்திலிருந்து எடுத்து வளர்த்த அன்னையை மனம் நோகும்படி செய்துவிட்டீர்கள். எப்படியும் ஒரு நாள் தாங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியதுதான். அதை இப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். செம்பியன் மாதேவிக்கு கல்யாணமான புதிதில் தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமென்றும் அந்த குழந்தை சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக வேண்டுமென்றும் ஆசை இருந்தது. அவள் கர்ப்பம் தரித்து குழந்தை பேற்றை எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் அவளுடைய கணவர் வெளியூருக்கு சென்றிருந்தார். அதே சமயத்தில் அதே காலத்தில் அக்காளும் தங்கையுமான 2 ஊமை பெண்கள் அரண்மனை தோட்டத்தில் குடியிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி கர்ப்பம் தரித்து குழந்தை பேற்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். செம்பியன் மாதேவி புனித தலங்களுக்கு சென்றிருந்த போது அனாதையாக காணப்பட்ட அந்த கர்ப்பஸ்திரீயை அழைத்து வந்திருந்தாள். அந்த கர்ப்பிணி பெண்ணின் சகோதரி தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு உதவி செய்வதற்காக அவளையும் வரவழைத்துக் கொண்டிருந்தாள். செம்பியன் மாதேவிக்கு குழந்தை பிறந்தது. முதல் மந்திரி அனிருத்தர் ராஜ்யத்துக்கு பிள்ளை பிறந்திருப்பதன் பொருட்டு வாழ்த்து கூற வந்தார். அப்போது செம்பியன் மாதேவி கண்ணீர் விட்டு கோவென்று அழுதாள். பிறந்த குழந்தை உயிரில்லாமல் அசைவற்று கட்டையைப் போல் கிடந்தபடியால் அவ்வாறு அவள் துக்கப்பட்டாள். ஐயா, என் கணவன் வந்து கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்வேன் என்று வெம்மி அழுதாள். அவளுடைய துயரத்தைக் கண்டு பொறுக்க முடியாமல் அனிருத்தர் ஒரு யோசனை சொன்னார். தோட்டத்தில் குடியிருந்த ஊமை பெண்ணுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த ஊமை பெண்ணிடம் சென்று குழந்தைகளை அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டால் அவர்கள் அரண்மனையில் வளர்வார்கள் என்று ஜாடையினால் தெரிவித்தாள். முதலில் அந்த ஊமை பெண் வெறி பிடித்த பைத்தியக்காரியைப் போல் இருந்தாள். குழந்தைகளை கொடுக்க மறுத்தாள். சற்று நேரம் கழித்து குழந்தைகளை விட்டுவிட்டு ஓடியே போய்விட்டாள். உடனே அனிருத்தர் அவளுடைய தங்கையை கொண்டு ஆண் குழந்தையை செம்பியன் மாதேவியிடம் கொண்டு விடச் செய்தார். உயிரின்றி கட்டை போலிருந்த குழந்தையை
ஒருவருக்கும் தெரியாமல் கொண்டு போய் புதைத்து விடும்படி ஊமை தங்கையிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். மற்றொரு பெண் குழந்தையை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துச் சென்று அங்கிருந்து தன்னுடைய சீடன் ஆழ்வார்க்கடியானிடம் கொடுத்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார். இவ்விதம் குழந்தை மாற்றம் செய்தது செம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் உறுத்திக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் கண்டராதித்த தேவரிடம் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டாள். அதற்கு அந்த மகான், அதனால் பாதகமில்லை. பெண்ணே, யார் வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருந்தால் என்ன? சிவபெருமான் அளித்த குழந்தைதான். உன் வயிற்றில் பிறந்த குழந்தையைப் போலவே வளர்த்து வா. ஆனால் வேறு குலத்தில் பிறந்த பிள்ளை சோழ சிங்காதனத்தில் ஏறக்கூடாது. அப்படிச் செய்வது குல துரோகமாகும். ஆகையால் சிறு பிராயத்திலிருந்தே இவனை சிவபக்தனாகும்படி வளர்த்து வருவோம். சோழ சாம்ராஜ்யம் வேண்டாம், சிவபக்தி சாம்ராஜ்யமே போதும் என்று இவனே சொல்லும்படி வளர்ப்போம். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இவனை தஞ்சாவூர் சிங்காதனத்தில் ஏற்றி வைப்பதற்கு மட்டும் நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் உயிரோடு இல்லாவிட்டாலும் நீ உறுதியுடன் இருந்து சோழர் குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதுராந்தகா, நீ கண்டராதித்த தேவருடைய புதல்வனும் அல்ல, செம்பியன் மாதேவி வயிற்றில் பிறந்த பிள்ளையும் அல்ல. ஊர் சுற்றித் திரிந்த ஒரு அனாதை ஊமை பெண்ணின் மகன். உன்னை இந்த தேவி தன் சொந்த குழந்தையை விட 100 மடங்கு அதிகமாக சீராட்டி பாராட்டி வளர்த்தார். இப்போது அவருடைய கருத்துக்கு மாறாக நீ நடக்காதே. தேவி சொல்வதை கேள். அதனால் உனக்கு நன்மையே விளையும் என்றார் அனிருத்தர். அத்தியாயம் 49. துர்பாகியசாலி. முதல் மந்திரி கூறியதை கேட்டு மதுராந்தகன் சிறிது நேரம் பிரமை பிடித்தவன் மாதிரி உட்கார்ந்திருந்தான். பிறகு திடீரென்று எழுந்து அனிருத்தரை பார்த்து, முதல் மந்திரி, இதெல்லாம் உமது சூழ்ச்சி. எனக்கு அப்போதே தெரியும். சுந்தர சோழரின் மக்கள், அதிலும் முக்கியமாக அருள்மொழிவர்மன் பேரில் உமக்கு பிரியம் அதிகம். அவனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம். அதற்காக என் தாயாரிடம் பொய்யும் புனை சுருட்டும் கூறி அவருடைய உத்தமமான மனதை கெடுத்திருக்கிறீர். விஷ்ணு பக்தர்களின் குலத்தில் வந்த அந்தணராகிய நீர் இப்படி செய்யலாமா? இல்லை இல்லை, உமது பேரில் தவறு ஒன்றுமில்லை. இளைய பிராட்டி குந்தவையும் அருள்மொழிவர்மனும் ஏதோ சூழ்ச்சி செய்து இப்படி உம்மை பாதகம் செய்ய பண்ணியிருக்கிறார்கள் என்று கத்தினான். அனிருத்தர் சாவதானமான குரலில், இளவரசே, தங்கள் பேரில் எனக்கு அவ்வளவு துவேஷம் இருந்தால் கொட்டுகிற மழையில் மரத்தடியில் விழுந்து கிடந்த தங்களை எடுத்து வந்திருக்க மாட்டேன். அருள்மொழிவர்மரை பற்றியும் தாங்கள் குறை கூற வேண்டாம். ஈழம் கொண்ட அவ்வீரர் இந்த நிமிஷத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? தஞ்சை கோட்டையை சூழ்ந்துள்ள படை வீரர்களிடத்திலும் மக்களிடத்திலும் சென்று நல்ல வார்த்தை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி வருகிறார். அவருடைய சித்தப்பாவாகிய தாங்கள் உயிரோடு இருக்கும்போது தாம் சிங்காதனம் ஏறுவது தர்மம் அல்லவென்றும் அம்மாதிரி வீரர்களும் மக்களும் கோரக்கூடாதென்றும் சொல்லி அவர்கள் மனதை மாற்றி சரிப்படுத்த முயன்று வருகிறார் என்றார். அப்படியானால் சற்று முன்னால் தாங்கள் சொன்ன செய்தி அருள்மொழிக்கு தெரியாது அல்லவா என்று கேட்டான் மதுராந்தகன். அருள்மொழிக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது என்றார் அனிருத்தர். இனிமேல் எதற்காக தெரியப்படுத்த வேண்டும் அனிருத்தரே? நீர் மட்டும் வாயை மூடிக்கொண்டிருப்பதாக ஒப்புக்கொள்ளும். சக்கரவர்த்தி தங்களுக்கு ஒரு கிராமத்தில் 10 வேலை நிலம்தானே அளித்தார். நான் உமக்கு பாண்டிய நாட்டையே பரிசாக அளித்து விடுகிறேன். மதுராந்தகன் இப்படி கூறியதும், ஐயா, என்னை வாயை மூடிக்கொண்டிருக்க செய்வதற்கு பாண்டிய நாட்டை தர வேண்டியதில்லை. தங்களுடைய அன்னையின் கட்டளை ஒன்றே போதும். அவரிடம் சொல்லுங்கள் என்றார் அனிருத்தர். மதுராந்தகன் தன்னை வளர்த்த அன்னையை பரிதாபமாக பார்த்தான். குழந்தாய் மதுராந்தகா, அனிருத்தர் சொல்வது சரிதான். அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலிருந்து என் ரகசியம் தெரியும். இந்த செய்தி என் வாய் மூலமாக ஒரு நாளும் வெளிப்படாது. இது சத்தியம் என்று அன்றைக்கு அவர் சொன்னார். அதை இன்று வரையில் நிறைவேற்றி வருகிறார். சோழ குலத்துக்கு உண்மையாக இருப்பதாக இவர் சத்தியம் செய்து கொடுத்தவர். ஆயினும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் கூட சொன்னதில்லை. நீ சோழ சிம்மாசனத்தில் ஏற நான் சம்மதித்தால் இவரும் பேசாமல் இருந்திருப்பார். ஆம் தாயே, பேசாமல் இருந்திருப்பேன். ஆனால் உள்ளத்தில் பொய்யை வைத்துக்கொண்டு முதல் மந்திரி உத்தியோகம் பார்த்திருக்க மாட்டேன். ஸ்ரீரங்கநாதருக்கு சேவை செய்ய போயிருப்பேன் என்றார் அனிருத்தர். அச்சமயம் மதுராந்தகன் திடீரென்று எழுந்து செம்பியன் மாதேவியின் காலில் விழுந்து, அன்னையே, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சிங்காதனமும் வேண்டாம். இங்கே இருக்கச் சொன்னால் இருக்கிறேன், தேசாந்திரம் போகச் சொன்னால் போய்விடுகிறேன். ஆனால் நான் தங்கள் மகன் அல்ல, தங்கள் திருவயிற்றில் பிறந்தவன் அல்ல என்று மட்டும் சொல்ல வேண்டாம். யாரிடமும் சொல்ல வேண்டாம். சொன்னீர்களானால் அந்த அவமானத்திலேயே என் நெஞ்சு வெடித்து இறந்து விடுவேன் என்று கதறினான். செம்பியன் மாதேவி கண்களில் நீர் ததும்ப மிகுந்த ஆவலுடன் மதுராந்தகனை வாரி எடுத்து தன் பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டார். குமாரா,
உன்னை இந்த துன்பம் அணுகாதிருக்கும் பொருட்டுத்தான் இந்த உலக ராஜ்யத்தில் விருப்பமில்லாதவனாகவும் சிவலோக ராஜ்யத்தில் பற்றுள்ளவனாகவும் வளர்க்க முயன்று வந்தேன். இப்போதும் மோசம் போய்விடவில்லை. நீயாக மனப்பூர்வமாக இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், சுந்தர சோழரின் மகன் அருள்மொழியே அரசாளட்டும் என்று நாடு நகரம் அறிய சொல்லிவிட்டாயானால், நீ என் மகனல்ல என்று பகிரங்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. உன் மனத்தை இப்போது புண்படுத்தியதே எனக்கு அளவில்லாத வேதனையை தருகிறது. இன்றைக்கு முதல் மந்திரி அனிருத்தரின் முன்னிலையில் ஒப்புக்கொள். 3 நாளைக்கு பிறகு சிற்றரசர்களின் மகாசபை கூடும். அச்சபையின் முன்னிலையிலேயும் ஒப்புக்கொள். எனக்கு ராஜ்யம் ஆளும் விருப்பமில்லை. சிவபெருமானுடைய கைங்கரியத்திலும் சிவாலய திருப்பணியிலும் ஈடுபட விரும்புகிறேன். என் தாய் தந்தையின் கட்டளையும் அதுதான். அருள்மொழிவர்மனுக்கே பட்டம் கட்டுங்கள் என்று சொல்லிவிடு. சோழ ராஜ்யத்துக்கு விரோதமாக எதுவும் செய்வதில்லை. சிற்றரசர்கள் யாரேனும் துர்புத்தி கூறினாலும் அதற்கு செவி சாய்ப்பதில்லை என்று சத்தியம் செய்துவிடு. அப்படி செய்துவிட்டால் நானாவது முதல் மந்திரியாவது உன் பிறப்பை குறித்த ரகசியத்தை வெளியிடுவதற்கே அவசியம் வராது. நீ எப்போதும் போல என் கண்ணின் மணியான அருமை புதல்வனாய் இருந்து வருவாய் என்றார் மழவரையர் மகளான செம்பியன் மாதேவி. மதுராந்தகன் இதை கேட்டு நெற்றியை 2 கைகளினாலும் தாங்கி பிடித்துக்கொண்டு சிறிது நேரம் சிந்தனையில் இருந்தான். ஆஹா, எனக்கு பிராயம் தெரிந்தது முதலாக ஏதேதோ உருவமில்லாத நிழல் போன்ற நினைவுகள் அடிக்கடி தோன்றி எனக்கு வேதனை அளித்து வந்தன. இவற்றுக்கெல்லாம் காரணம் இப்போதுதான் தெரிகிறது. என்னை போன்ற துரதிருஷ்டசாலி இந்த உலகத்தில் யார் உண்டு? என்ன ஜாதகத்தில் பிறந்தேனோ தெரியவில்லை. ஒரே நாளில் ஒரு கண நேரத்தில் தாய் தந்தையரை இழந்தேன். குலம் கோத்திரம் இழந்தேன். ஒரு பெரிய மகாராஜ்யத்தை இழந்தேன். 1000 வருஷத்து வீர பரம்பரையில் வந்த சிங்காதனத்தை இழந்தேன். சிநேகிதர்கள் யாவரையும் இழந்தேன். ஆம், இந்த உண்மை தெரிந்தால் அப்புறம் எவன் எனக்கு சிநேகிதனாயிருக்கப் போகிறான்? எனக்கு பட்டம் கட்டுவதற்காக உயிரை கொடுப்பதாக பிரமாணம் செய்த சிற்றரசர்கள் எல்லோரும் ஒரு நொடியில் என்னை கைவிட்டு விடுவார்கள். ஆமாம், என்னை போன்ற துர்பாகியசாலி இந்த உலகம் தோன்றிய தினத்திலிருந்து யாரும் இருந்திருக்க முடியாது. அம்மா, என் அறிவு குழம்புகிறது. தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. 2 நாள் அவகாசம் கொடுங்கள். என் முடிவை சொல்லுகிறேன். அப்புறம் இந்த ரகசியம் தங்களையும் முதல் மந்திரியையும் தவிர வேறு யாருக்காவது தெரியுமா என்று திடீரென்று தோன்றிய ஆவலுடன் கேட்டான். அவனுடைய உள்ளத்தில் என்ன தீய எண்ணம் தோன்றியதோ, எத்தகைய சூழ்ச்சி முளைவிடத் தொடங்கியதோ நமக்கு தெரியாது. மதுராந்தகனுடைய பரபரப்பு மழவரையர் மகளுக்கு சிறிது வியப்பை அளித்தது. எங்களை தவிர இன்னும் 3 பேருக்கு மட்டும் தெரிந்திருந்தது மகனே. அவர்களில் உன் தந்தை காலமாகிவிட்டார். தமக்கையும் தங்கையுமான 2 ஊமை பெண்களுக்கு தெரியும். அவர்களில் ஒருத்தி உன்னை பெற்றவள். 2 நாளைக்கு முன்பு சுந்தர சோழர் அரண்மனையில் துர்மரணம் அடைந்தாள். அவளுடைய உயிரற்ற உடல் அடக்கம் செய்யப்படாமல் கிடந்த போதே உன்னிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று நான் பார்த்தேன். ஆனால் மனம் வரவில்லை. உன்னை வேதனைப்படுத்த விருப்பமில்லாமல் சும்மா இருந்து விட்டேன். மகனே, உன்னை பெற்றவளை நினைத்து நீ அழுவதாயிருந்தால் அழு. உன்னை அவள் பெற்றாளேயன்றி அப்புறம் உனக்கும் அவளுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்கவில்லை. உன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று கூட அவள் முயற்சி செய்யவில்லை. அவள் புத்தி சுவாதீனத்தை இழந்து பிச்சியாகி போய்விட்டாள். அவளை நினைத்து நீ கண்ணீர் விடுவதாயிருந்தால் விடு என்று சொன்னாள் தேவி. இல்லை அம்மா, தங்களைத் தவிர வேறு யாரையும் அன்னையாக நினைக்க என்னால் முடியவில்லை. முன்னாலேயே தாங்கள் சொல்லி இருந்தாலும் அவள் அருகிலே கூட நான் போயிருக்க மாட்டேன். அந்த ரகசியம் தெரிந்த இன்னொருவர் யார் அம்மா? அந்த இன்னொரு ஊமை பெண் யார் என்று கேட்டான். அது அவளுடைய தங்கைதான். இந்த தஞ்சை கோட்டைக்கு வெளியில் நந்தவனம் வைத்து வளர்த்து வருகிறவள். என் வயிற்றில் பிறந்து கட்டை போல் கிடந்த சிசுவையும் உன்னையும் மாற்றி போட்டவள் அவள்தான். பிறவி ஊமையும் செவிடுமாதலால் யாரிடமும் சொல்ல மாட்டாள். அவளுக்கும் ஒரு குமாரன் இருக்கிறான். தாயும் மகனும் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கு புஷ்ப சேவை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு மானியம் கொடுத்து நான் தான் ஆதரித்து வருகிறேன். ஆஹா, அவர்களை எனக்கு தெரியும். தாய் மகன் இருவரையும் தெரியும். மகன் பெயர் சேந்தன் அமுதன். வந்தியத்தேவன் என்ற ஒற்றன் இங்கிருந்து தப்புவதற்கு உதவி செய்தவன் அவன்தான். அம்மா, அந்த பிள்ளைக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் மதுராந்தகன். தெரியாது மகனே, தெரியாது. அவனுடைய தாயார் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்வதில்லை என்று என்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாள். அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். செம்பியன் மாதேவி சொன்னதை கேட்டதும் மதுராந்தகனுடைய உள்ளத்தில் அச்சமயம் பயங்கரமான தீய எண்ணங்கள் பல தோன்றின. இவர்கள் இருவரும் இந்த உலகை விட்டு அகன்றால் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று எண்ணினான். முதல் மந்திரிக்கு நான் எந்த விதத்திலும் கடமைப்பட்டிருக்கவில்லை. இந்த மாதரசியோ உண்மையில் என் அன்னை இல்லை.
இவர்களிடம் எதற்காக நான் கருணை காட்ட வேண்டும்? ஆனால் என் பிறப்பை குறித்த ரகசியத்தை சொல்வதாக சுந்தர சோழரின் தோட்டத்தில் ஒருவன் கூறினானே, அவன் யார்? பொக்கிஷ நிலவரையில் என்னை வந்திருக்கும்படி சொன்னவன் யார்? அவனை மட்டும் நான் சந்திக்கும்படி நேர்ந்தால், சுந்தர சோழரை கொல்ல முயன்று அவன் அந்த ஊமை பெண்ணை கொன்றுவிட்டான். அவன் பேரில் குற்றமில்லை. அவள்தான் என் தாயார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அவள் என் தாயார் என்றால் என் தகப்பனார் யார்? ஒருவேளை ஒருவேளை இந்த வஞ்சனை நிறைந்த கிழவியும் இந்த வேஷதாரி பிரம்மராயரும் என்னை வஞ்சிக்கத்தான் பார்க்கிறார்களோ? உண்மையில் நான் சுந்தர சோழரின் குமாரன் தானோ? ஆஹா, இந்த உண்மையை எப்படி அறிவது? மதுராந்தகன் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, மகனே, நான் போய் வருகிறேன். நன்றாக யோசித்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துவிடு என்று கூறினாள் பெரிய பிராட்டி. இச்சமயம் அவர்கள் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கு நடந்தது. அருள்மொழிவர்மன் அந்த அறைக்குள் வந்தான். நேரே செம்பியன் மாதேவியிடம் வந்து வணங்கினான். தேவி, தாங்கள் தங்களுடைய அருமை புதல்வருக்கு கூறிய புத்திமதியை எனக்கு கூறிய புத்திமதியாகவும் ஏற்றுக்கொண்டேன். இந்த சோழ சாம்ராஜ்யம் எனக்கு உரியதாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் தியாகம் செய்துவிட சித்தமாயிருக்கிறேன். தாங்கள் எனக்கு ஆசி கூறுங்கள் என்றான். இதை கேட்ட செம்பியன் மாதேவியும் முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். தேவி, சற்று முன்னால் தங்கள் செல்வ புதல்வரிடம் தாங்கள் சொல்லிக் கொண்டிருந்ததை நான் விருப்பமின்றி கேட்கும்படியாக நேர்ந்துவிட்டது. தாங்கள் வழக்கத்தை காட்டிலும் உரத்த குரலில் பேசினீர்கள். மதுராந்தகத்தேவரும் சத்தம் போட்டு பேசினார். உள்ளே பிரவேசிக்கலாமா வேண்டாமா என்று தயங்கி நிற்கையில் தங்களுடைய சம்பாஷணையில் ஒரு பகுதி என்னுடைய காதில் விழுந்தது. தேவி, உயிரோடு இருப்பவர்களில் தங்களுக்கும் முதல் மந்திரிக்கும் சேந்தன் அமுதனுடைய அன்னைக்கும் மட்டும் மதுராந்தகருடைய பிறப்பை குறித்த ரகசியம் தெரியும் என்று சற்று முன்னால் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அது சரியல்ல. எனக்கும் என் தமக்கையாகிய இளைய பிராட்டிக்கும் கூட அது தெரியும். சக்கரவர்த்தியின் உயிரை காப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை இந்த மந்தாகினி தேவியை ஈழ நாட்டில் நான் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது. சித்திர பாஷையின் மூலம் அவர் எனக்கு இதையெல்லாம் தெரிவித்தார். நான் என் தமக்கையாரிடம் கூறினேன். 2 பேரும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். என் சிறிய தகப்பனாராகிய மதுராந்தக தேவர்தான் சோழ சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவர். எப்படி பார்த்தாலும் சோழ சிங்காசனத்தில் ஏற அவர் உரிமை உள்ளவர். அவருடைய உரிமையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் அதை தீர்த்து வைப்பேன். சோழ சிங்காசனத்தில் எனக்குள்ள பாத்தியதையை தங்கள் பாத தாமரைகளின் ஆணையாக தியாகம் செய்வேன். ஆகையால் தாங்கள் மதுராந்தகத்தேவர் தங்கள் புதல்வர் அல்லவென்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மதுராந்தகர் சோழ சிங்காசனத்தை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வாறு பொன்னியின் செல்வர் கூறியதை கேட்டு அந்த அறையில் மூவரும் தங்கள் வாழ்நாளில் என்றும் அடைந்திராத வியப்பையும் பிரமிப்பையும் அடைந்தார்கள். அவர்களில் அனிருத்தர் தான் முதலில் அறிவு தெளிவு பெற்றார். இளவரசே, தாங்கள் இப்போது கூறிய வார்த்தைகள் காவியத்திலும் இதிகாசத்திலும் இடம்பெற வேண்டியவை. ஆனால் இங்கேயுள்ள நாம் மட்டும் இந்த விஷயத்தை பற்றி தீர்மானம் செய்ய முடியாது. சக்கரவர்த்தியையும் மற்ற சிற்றரசர்களையும் கலந்தாலோசிக்க வேண்டும். பின்னொரு காலத்தில் உண்மை வெளியானால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளவரசே, மகாசபை கூடுவதற்கு இன்னும் 3 தினங்கள் தான் இருக்கின்றன. அதுவரையில் நாம் ஒவ்வொருவரும் நிதானமாக ஆழ்ந்து யோசனை செய்து பார்ப்போம் என்றார் அனிருத்தர். அத்தியாயம் 50. குந்தவையின் கலக்கம். இளைய பிராட்டி குந்தவை அளவில்லாத சோக கடலில் மூழ்கியிருந்தாள். ஆதித்த கரிகாலனுக்கு அவள் சொல்லி அனுப்பிய எச்சரிக்கையை எல்லாம் பலனில்லாததாய் போய்விட்டது. சம்புவரையர் மாளிகைக்கு போக வேண்டாம் என்று அவனுக்கு அவள் அவசர செய்தி அனுப்பியிருந்தாள். ஆனால் அவளுடைய அருமை தமையன் அந்த வார்த்தைகளை தட்டிவிட்டு கடம்பூர் அரண்மனைக்கு போனான். அங்கே மர்மமான முறையில் அகால மரணம் அடைந்தான். நந்தினி கரிகாலனுக்கும் தனக்கும் அருள்மொழிக்கும் சகோதரி என்றே அவள் நம்பியிருந்தாள். நந்தினி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் மீது வஞ்சம் கொண்டிருந்தாள் என்பதையும் அறிந்திருந்தாள். நந்தினியின் கையினாலேயே கரிகாலன் மரணமடைய நேர்ந்திருந்தால் அதை காட்டிலும் சோழ குலத்துக்கு ஏற்படக்கூடிய அபகீர்த்தியும் பழியும் வேறெதுவும் இல்லை. கரிகாலன் மரணத்துக்கு பிறகு நந்தினி என்ன ஆனாள் என்பதும் தெரியவில்லை. அருமை தமையனை பறிகொடுக்க நேர்ந்தது அவளுக்கு எல்லையில்லா துயரத்தை அளித்தது. அருள்மொழிவர்மன் ராஜ்யத்தை தியாகம் செய்ய சித்தமாயிருக்கிறான். மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வைத்துவிட்டு தான் சோழர் படைகளுடன் கடல் கடந்து திக்விஜயம் செய்ய விரும்புகிறான். ஆனால் அதற்கும் எதிர்பாராத முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தினாலோ சோழ நாடே போற்றி பணியும் முதிய பிராட்டியான செம்பியன் மாதேவி தன் மகனுக்கு பட்டம் கட்டுவதை ஆட்சேபிக்கிறார். காலஞ்சென்ற தனது கணவரின் கட்டளை என்கிறார். இந்த சிக்கல்கள் எல்லாம் எப்படி தீரப்போகின்றனவோ தெரியவில்லை. இப்படி சோழர் குலத்தை பற்றியும் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றியும் ஏற்பட்டிருக்கும் கவலைகள் எல்லாம் போதாதென்று
குந்தவையை இன்னொரு பெருங்கவலை வாட்டி வதைத்தது. அவளுடைய உள்ளம் கவர்ந்த வாணர் குல வீரனை பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலனுடைய மரணத்துக்கு அவனை பொறுப்பாக்க முயல்கிறார்கள். இதில் அந்த பல்லவ குலத்து பார்த்திபேந்திரன் பிடிவாதமாக இருக்கிறான். ஆனால் சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் ஒருவன் விஷயத்தில் பெண்ணாகிய தான் எப்படி தலையிடுவது? தமையனாகிய ஆதித்த கரிகாலனை காட்டிலும் வழிப்போக்கனாக வந்த வந்தியத்தேவன் பேரில் தனக்கு அதிக அபிமானம் என்று ஏற்பட்டால் அதைவிட அபகீர்த்தி வேறு என்ன இருக்கிறது? பார்த்திபேந்திரன் வேண்டுமென்றே அத்தகைய அபகீர்த்தியை பரப்பக்கூடியவன். கரிகாலன் கொலையுண்டு கிடந்த இடத்தில் வந்தியத்தேவனை கையும் மெய்யுமாக சம்புவரையரும் கந்தமாறனும் பிடித்ததாக பார்த்திபேந்திரன் சொல்கிறான். இது உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் கரிகாலனை ஒரு நிமிடமும் விட்டு பிரியக்கூடாது என்று தான் கூறிய வார்த்தையை வந்தியத்தேவர் நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆதித்த கரிகாலனை கொலைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு முயன்று அதில் வெற்றி காண முடியாமல் தோல்வியுற்றிருக்க வேண்டும். ஆனால் இதை பற்றிய உண்மையை எப்படி அறிந்து கொள்வது? வந்தியத்தேவரை தான் போய் பார்க்க முயன்றாலும் அவரை சிறையிலிருந்து இங்கே தருவித்தாலும் வீண் சந்தேகங்களுக்கும் பழிச்சொற்களுக்கும் ஆளாக நேரிடும். இவ்வாறெல்லாம் குந்தவையின் உள்ளம் எண்ணி எண்ணி புண்ணாகிக் கொண்டிருந்தது. கரிகாலனுடைய மரணச் செய்தியும் வந்தியத்தேவர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கும் செய்தியும் வந்தது முதலாக இளைய பிராட்டி இரவில் ஒரு கணமும் தூங்க முடியவில்லை. இந்த சிக்கலான நிலைமை தீர்வதற்கு வழி கண்டுபிடிக்க யோசித்து யோசித்து பல வழிகளை யோசித்து ஒவ்வொன்றையும் அவள் நிராகரித்துக் கொண்டிருந்தாள். வானதியும் அவளுடைய மனோநிலையை ஒருவாறு உணர்ந்து கொண்டு எதுவும் பேசாமலும் கேட்காமலும் இருந்தாள். சமயோசிதம் அறிந்து குந்தவையின் சிந்தனைகளில் குறுக்கிடாமல் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து வந்த வானதி அன்றைக்கு திடீரென்று இளைய பிராட்டியை நெருங்கி, அக்கா, அக்கா, தங்களை பார்ப்பதற்காக ஒரு பெண் வந்திருக்கிறாள். கண்ணீரும் கம்பலையுமாய் நிற்கிறாள். பார்த்தால் பரிதாபமாயிருக்கிறது என்று சொன்னதும் குந்தவைக்கே சிறிது வியப்பாக போய்விட்டது. அவள் யார், என்ன விஷயம் என்று நீ கேட்கவில்லையா என்றாள் அவள். கேட்டேனக்கா, அதை சொன்னால் தங்களுக்கு எரிச்சல் வருமோ என்னவோ. சம்புவரையர் மகள் மணிமேகலையாம். சின்ன பழுவேட்டரையர் மாளிகையில் சம்புவரையர் குடும்பத்தை சிறை வைத்திருக்கிறார்கள். இவள் ஒருவருக்கும் தெரியாமல் வழி விசாரித்துக் கொண்டு ஓடி வந்திருக்கிறாள். என்ன காரியம் என்று கேட்டால் தங்களிடம் நேரிலே தான் சொல்லுவேன் என்கிறாள். அவளுடைய கண்ணீர் ததும்பிய முகத்தை நீங்கள் பார்த்தால் உடனே உங்களுடைய மனம் கூட மாறிவிடும் என்றாள் வானதி. சரி சரி, அந்த பெண்ணை உடனே இங்கே வரச் சொல் என்றாள் குந்தவை. வானதி மானை போல் குதித்தோடி மறுநிமிடம் மணிமேகலை அழைத்து கொண்டு வந்தாள். அத்தியாயம் 50 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.